ஸோ உண்மையிலேயே ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியுமா? நிச்சயமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா அதில் லாஸுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட்டுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. இப்போ ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டே பார்க்க முடியாது. ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பார்க்குறவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் ட்ரேடில் மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு இந்தியாவோட பிரதிபலிப்பு. இந்தியா வந்து ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ 5 ட்ரில்லியன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனாக இருக்குது. இதனால் எனக்கு என்ன பயன்? இப்போ நான் போன மாதம் வந்து எனக்கு சம்பளம் வந்து இல்லை போன வருடம் வந்து எனக்கு வந்து ஒரு 50,000 சம்பளம், இந்த மாதம் 60,000 ஒரு 10,000 தான் வந்து ஹைக் கொடுத்துருக்காங்க கம்பெனியில் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 10,000 வந்து உங்கள் இன்ஃப்ளேஷனுக்கு தான் கவர் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இந்தியா வளர்க்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஸ்டாக் மார்க்கெட் மூலமாகவோ ஒரு ETF மூலமாகவோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் மூலமாகவோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதால மட்டுமே தான் நீங்கள் போகிற ஸ்பீடை விட அந்த க்ரோத் ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதால அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் பெரிய லெவலில் பார்க்கணும். காலையில் மார்க்கெட்டை பார்த்துட்டு ஈவினிங் மார்க்கெட் க்ளோசிங்கில் பார்க்கலாம். ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அது மறுபடியும் அடுத்த காலங்களில் எப்போ மார்க்கெட் ஏறுதோ அதை விற்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்விங் ட்ரேடாக பண்ணலாம். ட்ரேடை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் ட்ரேடாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 4 டைம் பார்த்து ஓட போகலாம். அந்த மாதிரி ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க. எந்த இடத்த டார்கெட்டு, இந்த இடத்த ஸ்டாப் லாஸு, இந்த இடத்த எக்ஸிட்னு சொல்லி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி அல்காரிதம் ட்ரேடோ இல்லை வந்து சிஸ்டமேட்டிக் ட்ரேடோ நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெறும் மொபைலில் பார்த்துக்கிட்டு மற்ற மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போகிறவங்களும் டிசிப்ளினாக இருக்கிறவங்களும் மார்க்கெட்டில் வந்துட்டு தான் இருக்காங்க. 10% மார்க்கெட் வந்தால் நான் 20% இன்வெஸ்ட் பண்ணுவேன். இன்னொரு 10% வந்துன்னா நான் கிட்டத்தட்ட 35% 50% இன்வெஸ்ட் பண்ணுவேன். எந்த ஒரு வியாபாரத்திலும் ரிஸ்க் இல்லாமல் இல்லைங்க. நீங்கள் எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தாலும் ரிஸ்க் இருக்குது, ஸ்டாக் எடுத்தாலும் ரிஸ்க் இருக்குது, ட்ரேட் எடுத்தாலும் ரிஸ்க் இருக்குது. இல்லை நீங்கள் பார்க்குற வந்து ஏதோ ஒரு வியாபாரம்னாலும் ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க்குங்கிறது இருக்குது, அது எவ்வளோ சைஸில் இருக்குங்கிறது தான் பார்க்கணும். காலையில் கிளம்பி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ட்ரேட் பண்ணி அந்த குடும்பத்தை ஓட்டுறவங்களாம் அன்றைக்கி இருந்தாங்க. நான் 25 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அவங்க பொண்ணை கட்டி கொடுத்துருப்பாங்க, கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க கடந்த காலங்களில் அந்த ட்ரேட் மட்டுமே. இன்னும் நீங்கள் நார்த் இந்தியாலாம் போயிட்டீங்கன்னா வந்து அவங்க ஃபேமிலி முழுக்க வந்து பொண்ணு கொடுத்தாக்கே இப்போ நம்ம ஊரில் ஒரு 100 பவுன் 50 பவுன் நம்ம வந்து நகை கொடுக்குறோம். அங்கெல்லாம் வந்து சீசன் என்ன செய்வாங்கன்னா TCS ஷேர் இவ்வளோ, இன்ஃபோசிஸ் ஷேர் இவ்வளோ, டாடா மோட்டார் ஷேர் இவ்வளோன்னு கொடுப்பாங்க. அதுதான் சீசனம். அப்போ நம்ம இன்னும் அந்த காலகட்டத்துக்கு போகல. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட என்ரிச் மணியோட CEO ஃபவுண்டருமான பொன்முடி அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. சார், இப்போது ஃபின்டெக் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து பணம் சம்பாதிக்கணுன்றதான் ஒரு பெரிய மைண்ட் செட்டாகவே இருக்குது. என்ன தான் மியூச்சுவல் ஃபண்டை நம்ம லாங் டேர்மில் போட்டு 20 வருஷம் கழிச்சு தான் ஒரு கோடி கிடைக்கும் அப்படின்னா 20 வருஷம் பொறுமை வந்து இங்கே நிறைய பேருக்கு வந்து கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ட்ரேடிங்கில் வராங்க. ஸோ உண்மையிலேயே ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியுமா? நிச்சயமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா அதில் லாஸுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட்டுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. அப்போ ட்ரேடிங் பண்ணுறது கம்மியாக இருக்கணும், இன்வெஸ்ட் பண்ணுறது அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த புரிதல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நிறையா அங்கே லாஸ் ஆகுறாங்க. ஸோ லாஸ் ஆகிறதுக்கான காரணமே வந்து பேஷண்ட் இல்லை, பொறுமை இல்லை, அல்லது வந்து ஒரு ப்ரீ கால்குலேட்டட் பண்ண ஒரு பிளான் இல்லை. இப்போ நான் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோட நான் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா லாஸை தவிர்க்கலாம். இது ரெண்டும் சேர்த்து நம்ம பார்க்காம கண்மூடித்தனமாக ட்ரேட் பண்ணால் லாஸை தவிர்க்க முடியாது. ஓகே. அப்போ ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டே பார்க்க முடியாதா? ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பார்க்குறவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் ட்ரேடில் மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்குது. ட்ரேடுங்கிறது வந்து என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு போகிறேன் என்னுடைய பையிங். நான் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம், ஒரு லாங் டேர்ம் அப்படின்னு ஒரு மீடியம் டேர்ம் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியாக இருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து லாஸ் ஆகுது மிக குறைவுன்னு சொல்ல வரேன். ட்ரேடிங்லேயும் நான் அதாவது ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்லிங்க. அதில் நிறையா வந்து ப்ராஃபிட்டபிள் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்களே. அதில் என்ன ஒரே விஷயம் அப்படின்னா, நிறைய பேரோட வந்து இப்போ ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாரு. அவருடைய மாத வருமானமோ இல்லை வந்து ஒரு மாத சம்பளமோ ஒரு 40,000 தான் இருக்கும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள என்ட்ரானோடனே ஒரே நாள்லேயே 40,000 சம்பாரிச்சிடுவாங்க. அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இந்த 40,000 ஒரு நாளில் சம்பாதிக்கணும்ல, ஒரு மாதத்துக்கு 22 நாள், அப்போ எவ்வளோ? அப்போ கற்பனையில் வந்து அவங்க போயிடுவாங்க. ஸோ மார்க்கெட்டில் இப்போ ஒரு வியாபாரம் நடக்குதுன்னா அதில் லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். ஒரு 10 விஷயம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு 3 விஷயம் நஷ்டம் இருக்கும், ஒரு 7 விஷயங்கள் லாபம் இருக்கும். அந்த நஷ்டத்தை ஒமிட் பண்ணிட்டு தான் ப்ராஃபிட்டை கொண்டு வருவோம். அதில் ஒரு மார்ஜின் இருக்கும். இதுதான் பிஸ்னஸ் மாடல். ட்ரேடிங்கில் மட்டும் எல்லா ட்ரேடுமே ப்ராஃபிட் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. நம்பர் 1. இதில் என்னென்னா, சில பேர் நான் பார்க்குறேன் 10 ட்ரேட் பண்ணுவாங்க, 7 ட்ரேட்லேயோ 8 ட்ரேட்லேயோ ப்ராஃபிட் பண்ணுவாங்க, 2 ட்ரேடில் தான் லாஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க ப்ராஃபிட்டில் இருப்பாங்களா லாஸில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸில் இருப்பாங்க. ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் ப்ராஃபிட்டுக்கு, லாஸுக்கு மிக குறைவு. ஆனால்
ப்ராஃபிட்டை கட் பண்ண தெரியாமல் எக்ஸிட் வந்து ரைட்டான முறையில் பண்ணாமல் தவறு பண்ணுறதால இவங்க லாஸ் பண்ணுறாங்க. இப்போ நிறைய எக்ஸ்பர்ட் சொல்ற கருத்துமே வந்து ட்ரேடிங் பக்கமே போகாதீங்க. ட்ரேடிங்ல வந்து ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் தெரிஞ்சா மட்டும் போங்க அப்படின்றாங்க. ஸோ இத பார்த்து பயந்துட்டு நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பக்கமே போறதில்ல. இத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ட்ரேடிங் பக்கம் போகாமல் இவ்வளோ வால்யூம் இல்லைன்னு சொல்ல முடியாது. உலகத்திலே அதிகபட்சமான வால்யூம் இப்போ என்எஸ்சியில் நடந்துட்டுருக்கு. இப்போ உலகத்திலே அதிகபட்சமான நம்பர் ஆஃப் யூசர் கவுண்ட்டும் இப்போ இந்தியா வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கு. அதனால் வந்து ட்ரேடிங் நீங்கள் இல்லை ட்ரேட் பண்ணால் லாஸ் அப்படிலாம் இல்லை. ம். ஒருத்தவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு ஒருத்தவங்க லாஸ் பண்ணுறாங்க. லாஸ் பண்ணுறவங்க பெரும்பான்மையாக இருக்காங்க, ப்ராஃபிட் பண்ணுறவங்க சிறுபான்மையாக இருக்காங்க. அப்போ ஒருத்தவங்க பேக்கெட்லேருந்து எப்படி இன்னொருத்தர் மூவ் ஆகுது, அதை எப்படி நம்ம பேக்கெட்லேயே தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்குது. ஸோ ஓகே. நிறையா வந்து ஆப்ரேஷனலாக உங்கள் டெக்னிக்கலாக இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு. ம். இதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் வந்து நேரடியாகவே வாங்கி விற்கிறவங்க காட்டிலும் அதில் வந்து எவ்வளோ லாஸ் வரும், எவ்வளோ ப்ராஃபிட் வரும், அந்த லாஸை எப்படி தவிர்க்கலாம், அதில் எந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட் கிரியேட் ஆகும்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும். அப்போ அந்த பொசிஷன் எடுத்து எப்படி அதுலேருந்து எக்ஸிட் ஆகலாங்கிற விஷயத்தை அவங்க பண்ண முடியும். அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இன்றைக்கி இருக்குது மார்க்கெட்டில். ஸோ வெகு காலங்களாக நம்ம வெறும் கிளாஸஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டு தான் நம்ம அது ஒரு டூல் மூலம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இதை நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் ஓகே. லாஸு ப்ராஃபிட்டை வந்து கூடவே தான் இருக்கும். அதை எவ்வளோ தவிர்க்கிறோம், எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் அங்கே பாயிண்ட். ஓகே. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப எவ்ளோ தவிர்க்கிறோம், எவ்ளோ எடுத்துக்கிறோம். பட் நம்ம ஆப் ஓப்பன் பண்ணும்போதே அவங்க டிஸ்க்ளைமர் குடுக்குறாங்க. 10ல 7 பேர் லாஸ் ஆகுறாங்க. பட் இதெல்லாம் மீறி எப்படி அந்த 3 பேர நம்மளும் ஒருத்தரா வர்றது? அந்த 3 பேரில் நம்மளாக இருக்கணுங்கிறத விட டிசிப்ளினாக இருந்தாவே நம்மளாக இருக்கலாம். அந்த 3 பேரில் நம்ம 30 பேராக கூட இருக்கலாம். ஸோ பாயிண்ட் ம். என்னன்னாங்க மேடம், இப்போ நீங்கள் கான்செப்டுவலாக நீங்கள் பார்க்கும்போது ட்ரேடர்ஸ் வந்து ஆல்வேஸ் லாஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அதே காரணம் தான். எக்ஸ்போஷர் எடுத்துக்கிட்டு அதுக்கு முடிவு பண்ணாங்க. இப்போ இருக்கிற காலகட்டம் என்ன அப்படின்னா, இந்த புரிதல் இல்லாமல் பண்ணுறது. நிறைய பேர் வந்து நேற்று நான் வந்து ஒரு கால் ஆப்ஷன் வாங்கினேன், மார்க்கெட் நல்லா மேலே ஏறிச்சு. மார்க்கெட் இன்றைக்கி 500 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு. இன்றைக்கி அதே கால் ஆப்ஷன் வந்து நான் ரூ. 150 வாங்கின கால் ஆப்ஷன் இன்றைக்கி ரூ. 3 கிடைக்குது, ம். நான் பை பண்ண போகிறேன்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி புரிதல் இல்லாதவங்க தான் இன்றைக்கி கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்போ அவங்களும் வந்து அந்த லாஸ் கவுண்டில் ஆட் ஆகுறாங்கன்னு நான் சொல்ல வரேன். அப்போ நமக்கு சீப்பாக கிடைக்குதுன்னா ஒரு ஸ்டாக்கை கூட வாங்கலாம், அது ஒரு ஃபண்டமெண்டல் தெரிஞ்சு வாங்கலாம், பிற்காலத்தில் ஏறும் நம்பலாம். ம். ஆப்ஷனுங்கிறது ஒரு டைம் லைன். அந்த ம். குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளே அந்த கான்ட்ராக்டை முடியறதுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த ப்ரைஸ் போகலைன்னா உங்கள் மணி 0 ஆகிடும். இந்த புரிதலே இல்லாமல் 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் ட்ரேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணலான்னு போகும்போது பணம் இருக்காது. இதுதான் மக்களோட யதார்த்தமான உண்மை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி F&Oல அதாவது என்ன இருக்குன்னு தெரியாமயே, புரிஞ்சுக்காமயே வந்து புரிதல் இல்லாம ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த புரிதல் எங்க இருந்து சார் ஆரம்பிக்கணும்? இது வந்து இப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் கூட பண்ணியிருந்தோம். இப்போ வருங்காலங்களில் வரும் ஏப்ரல் 25ஆம் தேதி ஒரு மெகா ஈவெண்ட்டு சென்னையில் நடத்துகிறோம். ஸோ ஓகே. அதில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக மெனி பீப்புள் வராங்க. அது வந்து அண்ணா அண்ணா லைப்ரரியில் நடத்துகிறோம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் வந்து விழிப்புணர்வை மார்க்கெட்டில் எப்படி இம்பேக்டை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம வந்து டிஜிட்டலையும் சரி லைவும் சரி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம். இந்த மாதிரி ப்ரோக்ராமில் நடத்துறது மூலம் இதில் வந்து எப்படிலாம் வந்து தவிர்க்கலாம், எப்படிலாம் வந்து லாங் ரனில் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங்காக கொண்டு போகலாங்கிற விஷயத்தை பற்றி அங்கே டீகோட் பண்ணுவாங்க ம். சீஃப் கெஸ்ட்டாக வர்றவங்க எல்லாமே. சீஃப் கெஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது மிஸ்டர் கோபிநாத், அப்புறம் வந்து ஆவடையப்பன் சார், அப்புறம் வந்து மிஸ்டர் பாண்டே சார், இவங்கெல்லாம் கூட மேபி வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஈவெண்ட்டை ஒரு ஃபினான்ஷியலாக எப்படி வந்து நம்ம மக்களை ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் மார்க்கெட்டில். நம்ம ஃபினான்ஷியல் லிட்ரஸி தெரிஞ்சிருந்தா கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது ஓகே. பட் ட்ரேடிங்க்கு அது வேற மாதிரி இருக்குமா சார்? ட்ரேடிங்க்கு இது எதுவுமே தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு ஓகே. வந்து நீங்கள் வந்து ஒரு கோல்டு வாங்கணும் அப்படின்னா தேவைக்கு வாங்குறீங்க, அல்லது ம். வந்து உபயோகத்துக்கு வாங்குறீங்க. அது வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் வந்து அது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ 2 விஷயத்த உங்களுக்கு அங்கே கவரேஜ் கொடுக்குதுங்க. அப்போ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவே ஆகும்போது கோல்டு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பீப்புள் வந்து நினைக்கிறாங்க. ம். இதேமாரி நீங்கள் வந்து லேண்டு நினைக்கிறீங்க. இந்த லேண்டும் எப்படின்னா பிற்காலத்தில் வந்து மக்கள் தொகை உயரலாம், இடம் வந்து உயர போகிறதில்ல. இடம் இருக்கிற இடத்த நம்ம எப்படி நமக்கு தேவையுள்ளதாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி வாங்குறாங்க. அதனால் அது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ராஃபிட்டபிள் ஆகுது. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு இந்தியாவோட பிரதிபலிப்பு. இந்தியா வந்து ஒரு 5, 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ 5 ட்ரில்லியன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆயிருக்கு. இதனால் எனக்கு என்ன பயன்? இப்போ நான் போன மாதம் வந்து எனக்கு சம்பளம் வந்து இல்லை போன வருடம் வந்து எனக்கு வந்து ஒரு ரூ. 50,000 சம்பளம், இந்த மாதம் ரூ. 60,000 ஒரு 10,000 தான் வந்து ஹைக் கொடுத்துருக்காங்க கம்பெனியில் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ரூ. 10,000 வந்து உங்கள் இன்ஃப்ளேஷன் தான் கவர் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ போன ஆண்டுகளில் அதே செலவு காட்டிலும் இந்த ஆண்டுகள் செலவு கூடும். உங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்க மாட்டீங்க. போன மாதம் உங்களுக்கு என்ன கடன் இருந்ததோ அது இந்த வருஷமும் கடந்து போகும். அப்போ அதை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்னா, இந்தியா வளர்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது ஸ்டாக் மார்க்கெட் மூலமாகவோ, ஒரு ETF மூலமாகவோ, ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் மூலமாகவோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதால மட்டுமே தான் நீங்கள் போகிற ஸ்பீடை விட
அந்த growth ஸ்பீட் அதிகமா இருக்கிறதால, அதில வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். அப்ப இந்தியன் கம்பெனிஸ் வந்து growth ஆகும். அந்த growthல பங்கீடு கொண்டு போனா, ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் தான் பண்ண முடியும். நீங்க சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன பீட் பண்றது ஸ்டாக் மார்க்கெட்டால மட்டும் தான் முடியும். பட் ட்ரேடிங் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா? ட்ரேடிங்ங்கிறது வந்து இட்ஸ் அ டூல். இப்ப நான் ம். இன்வெஸ்ட்மென்ட் நான் பண்றது வந்து பை பண்றது, செல் பண்றதுங்கிறது நடக்கிற டிரான்சாக்ஷன் பேரு ட்ரேடு. இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது லாங் டர்மா, ஷார்ட் டர்மா, மீடியம் ம். டர்மா அதுக்குள்ள நடக்கிற ஒரு ஹோல்டிங் பீரியட பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மென்ட் சொல்றோம். இது 2ம் ஒரே பொருள தான் குறிக்குது. நீங்க வாங்குனாலும் அத ட்ரேடுன்னு சொல்றோம். அத ஹோல்ட் பண்ணா அது இன்வெஸ்ட்மென்ட் சொல்றோம். உங்க மனசுக்கு அது என்ன? நான் வாங்கி வச்சிருக்க போறேன்னா, இல்ல உடனே விக்க போறேன்னா, உடனே ம். வித்தா அது ட்ரேட் ஆயிடும். வச்சிருந்தா அது இன்வெஸ்ட்மென்ட் ஆயிடும். இதுதான் டிஃபரன்ஸ்ங்க. நெறைய பேர் சொல்ற பாயிண்ட் ஏன் ட்ரேடிங்குள்ள வராதீங்க அப்டின்னா, ட்ரேடிங் வந்து ஃபுல் டே நீங்க வந்து மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இது இன்ட்ராடேக்கு ஓகே. மீதி இருக்கிற ஸ்விங் ட்ரேடிங், ஆல்கோ ட்ரேடிங் இது எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜர் தானா? இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்க பெரிய லெவல்ல பார்க்க வேண்டாம். காலையில மார்க்கெட்ட பார்த்துட்டு, ஈவினிங் மார்க்கெட் குளோசிங்ல பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ம். இன்வெஸ்ட்மென்ட் எடுத்தோம் அப்படின்னா, அது மறுபடியும் அடுத்த காலங்கள்ல எப்போ மார்க்கெட் ஏறுதோ, அத விக்கலாம். இந்த மாரி ஒரு ஸ்விங் ட்ரேடா பண்ணலாம். அல்லது வந்து ஒரு சின்ன ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்டா பண்ணலாம். ம். ட்ரேட பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் ட்ரேடா இருந்தா கூட, நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 4 டைம் பார்த்தா கூட போதும். அந்த மாரி ஓகே. ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க. எந்த இடத்த டார்கெட், இந்த இடத்த ஸ்டாப் லாஸ், இந்த இடத்த எக்ஸிட்ன்னு சொல்லி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு அல்காரிதம் ட்ரேடோ இல்ல வந்து சிஸ்டமேட்டிக் ட்ரேடோ நெறையா இருக்கு. ம். ஸோ அந்த மாரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெறும் மொபைல பார்த்துக்கிட்டு மத்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு போறவங்களும், டிசிப்ளினா இருக்கிறவங்களும் மார்க்கெட்ல இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்ப இத வந்து ஃபுல் டைமா பார்க்குறவங்க தான் இந்த பேனிக் ஆவுறது. மார்க்கெட் இறங்கும்போது எமோஷனலா இருக்குது, ஏறும்போது ம். சந்தோஷமா இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறவங்களால ஏதோ ஒரு காலகட்டத்தில இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. நான் சொன்ன மாரி அந்த 8 ட்ரேட்ல ப்ராஃபிட் பண்ணி அந்த 2 ட்ரேட்ல லாஸ் பண்ற அந்த கேட்டகரியிலயும் இவங்க ஜாயின் ஆயிடுவாங்க. இத தவிர்க்கணும் அப்டின்னா, கண்டிப்பா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அந்த அவங்ககிட்ட நெறைய விஷயங்கள்ல டிசிப்ளின் இருக்கும். ஆனா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல மார்க்கெட்டு, நான் ம். இன்னைக்கு நல்லா பண்ணுவேன், இன்னைக்கு இதெல்லாம் செய்ய மாட்டேன், இந்த தப்ப நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி போம்போதே, அவங்க தப்பு பண்ணிடுவாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து அவங்கள வந்து மாத்திரும். ஸோ அது ஏன் மாறுது அப்டின்னா, நெறைய விஷயங்கள் வந்து டிப்ஸ பார்த்து எமோஷனல் ஆவறது, என் ஃப்ரெண்ட் அவர் வாங்குனாருன்னு சொல்லி எமோஷனல் ஆவறது, ஏதோ ஒரு நம்பிக்கைய வச்சு வாங்குறது, ஒரு டிவில வரக்கூடிய ஆட பார்த்தோ, இல்ல அதில வரக்கூடிய பிரைஸ பார்த்தோ, உடனே எமோஷனலா எடுக்கிற முடிவுகள் தான் அவங்களுக்கு லாஸ் வரும். ஒரு நல்ல கிளாஸ் ட்ரெய்னிங் அல்லது வந்து அவங்க நல்ல புரிதலோட இதெல்லாம் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்ணாங்கனாக்கா, இத தவிர்க்கலாம். சில பேர் சில அந்த 10 to 15% ம். பீப்பிள் இருக்காங்கல்ல, அவங்க அத பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் அந்த இன்னும் 80% பீப்பிள் வந்து அத நோக்கி போறாங்க. நானும் அந்த கேட்டகரி பீப்பிளோட போய் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ எந்த கேட்டகரியில நம்ம இருக்கோங்கிறத நம்ம தான் ம். முடிவு பண்ணிக்கணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி டிசிப்ளினா இருந்தா கூட அந்த பேஷன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். அந்த எமோஷனல் கண்ட்ரோலும் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நெறைய பேர் டைம் பாஸ்க்காக தான் இந்த இன்ட்ராடே அந்த ஒரு நாள்ல முடிச்சா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறோமோ அவ்வளோதான். காலையில வேண்டிக்கிட்டுலாம் போறாங்க. ஐயோ! இன்னைக்கு வந்து ட்ரேட் வந்து லாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது மாரி மைண்ட் செட்ட எப்படி சார் மாத்துறது? ஒரு 3, 4 பேர் இருக்காங்க. மார்க்கெட்ட பார்த்துட்டே இருப்பாங்க. பணம் வந்து கையில வச்சிருக்க மாட்டாங்க. மார்க்கெட்ட பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாரி ஒரு பெர்சன் ம். இருப்பாங்க. இன்னொருத்தவங்க மார்க்கெட்ட பார்த்து அதாவது நான் ட்ரேடே பண்ணக்கூடாதுன்னு போய் உட்காந்துருப்பாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க. ஏதோ ஒரு ரூபத்தில மறுபடியும் அவங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, மறுபடியும் நிறுத்தவே மாட்டாங்க. அதாவது 1 வருஷம் கூட ட்ரேட் பண்ணாம இருப்பாங்க. அன்னைக்கு மார்க்கெட்ட பார்த்துட்டு, மார்க்கெட்ல இறங்கிட்டாங்கன்னா, உடனே வந்து பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து டிசிப்ளினா ஒரு ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா, இதுதான் என் ஸ்டாப் லாஸ், இதுதான் என் டார்கெட்டு. வந்தா எனக்கு வரட்டும், போனா போகட்டும்ன்றவங்க ரொம்பவே அதாவது இதில என்னன்னா 2 விஷயம் மேடம். ப்ராஃபிட்ட வந்து கட் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும் தான் இங்க மார்க்கெட்ல இருக்காங்க. லாஸ வந்து ரொம்ப விடுறவங்க லாஸ வந்து கூடவே வச்சுக்கிறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, இப்ப வந்து ப்ராஃபிட் வரும்போது உடனே கட் பண்றது. லாஸ் வந்தா 2, 3 நாள் ஹோல்ட் பண்றது. நம்பிக்கை வந்து ஏதோ ஒரு ரூபத்தில அது மேல இடாது. மேலயும் ஏறும். வாய்ப்பும் குடுக்கும். மறுபடியும் வந்து வாங்குன பிரைஸ்க்கே வரும். அந்த ட்ரெண்டுன்னு ஒண்ணு இருக்குங்கல்ல, அத அவங்க ம். பார்க்கிறதே கிடையாது. அது ரீடெஸ்ட் பண்ணுதா? இல்ல பவுன்ஸ் பேக் ஆவுதா? இல்ல புல் பேக் ஆவுதா? எவ்வளோ தூரம் வந்து ரீடெஸ்ட் பண்ணுதுங்கிற விஷயத்த பார்க்கறதில்ல. மேல வந்த பிறகு நம்ம பிரைஸ்க்கு வந்துருச்சு. இனி மேல போயிடும் அப்படின்ற நம்பிக்கை. ம். ஸோ இந்த டெக்னிக்கல் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த பிரைஸ வந்து எந்த அளவுக்கு இந்த பிரைஸ் ஆக்ஷன மூவ் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டா, இந்த விஷயங்கள் எல்லாம் அவாய்டன்ஸ் ஆயிடும். இதுக்கு தான் நெறைய ஓகே. ஃப்ரீ கிளாஸஸ்லாம் நம்ம வச்சுட்டுருக்கோம். அத இன்வெஸ்டர் அட்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த பயனுள்ளதா அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பேர் வந்து ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்க, ட்ரேட் பண்றவங்க அவங்களுக்குமே டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல் எதுவுமே தெரியாது. அவங்களே சும்மா ஒரு ஏதோ ஒரு ஃப்ளூக்ல தான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மத்தவங்களுக்கு குடுக்குற அட்வைஸ் என்னன்னா, நான்லாம் ட்ரேட் பண்ணி சம்பாதிச்சுட்டேன். நீயும் இத பண்ணுன்னு ஒரு அட்வைஸ் குடுக்குறாங்க. ஸோ எல்லாராலயுமே ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ப்ராஃபிட், லாஸ் வந்து சேம் தான். ஸோ நெறைய பேரால ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியாது. ஸோ ட்ரேடிங்ல நெறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மென்ட் அளவுக்கு இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் ஷார்ட் டர்ம்ல ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பா முடியும். முடியறதுக்கு தான் மார்க்கெட் இருக்குங்க. அத தான் நான் முதல்லருந்து சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. மார்க்கெட்ல அவங்க ப்ராஃபிட்ட பார்க்கணும் அப்படின்னா, இந்த டிசிப்ளின், அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். இது 2ம் இல்லாமனா நீங்க எந்த ஒரு வியாபாரமே பண்ண முடியாதுங்க. நீங்க எனி வியாபாரம் எதுவுமே பண்ண முடியாது. நான் போன பிறகு தான் ஒரு விஷயம் நடக்குது. அத பத்தி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நீங்க பிளானா இல்ல.
ம். ஸோ அது அங்கேயே நீங்கள் தடைபட்டுடுது. நீங்கள் அப்போ ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னா, ட்ரேடுக்கும் பிளான் இருக்கணும், எக்ஸிகியூஷனுக்கு பிளான் இருக்கணும், எல்லாத்துக்குமே பிளான் இருக்கணும். அந்த பிளான் இல்லாதவங்க தான் இந்த கண்டிப்பாக அன்சர்டனிட்டியை அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வேற ஏதாச்சும் சீக்ரெட் நீங்க ஃபாலோ பண்றீங்களா சார்? ட்ரேட்ல வந்து ட்ரேடை ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு மேடம், பார்க்கறதுக்கு? இப்போ நான் வந்து ஒரு காலத்தில் நிறையா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணேன். மறுபடியும் எனக்கு நேரமும், காலமும் எனக்கு போதிய அளவுக்கு இல்ல. மார்க்கெட்டை ஓகே. வந்து ப்ரிடிக்ட் பண்ண டைம் இருக்குது. ப்ளஸ் வந்து எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணுறது தான் எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதால நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டேன். ம். ட்ரேடு என்னால் இப்போ நீங்கள் என்ன இன்னைக்கு கூப்பிட்டு ட்ரேட் பண்ண சொன்னால் கூட நான் பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட வந்து ஏடிஎம் மாதிரி நான் எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கேன். மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. ம். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அப்படி இல்ல. நமக்கு பேஷண்ட்டும் கத்துக் குடுக்குது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோங்கிறத கத்துக் குடுக்குது. அத நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் பண்ணியிருக்கோம். மத்தபடி அந்த ரிசர்ச் வச்சிருக்கிறதால நெறைய பேருக்கு நம்ம அத அட்வைஸும் பண்ணியிருக்கோம். ஸோ இன்வெஸ்டார் நெறைய பேர் வந்து இப்ப இந்த தருணம் மார்க்கெட் வந்து நெறைய ஃபால் ஆயிருக்கு. 10% கிட்ட மார்க்கெட் ஓவராலா நியர்பை இப்போ விழுந்திருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? என்னோட இண்டிவிஜுவல் நான் ட்ரேட் பண்ணேன்னா, நான் ஃபீல் பண்ணுவேன். 10% மார்க்கெட் வந்தா நான் 20% இன்வெஸ்ட் பண்ணுவேன். இன்னொரு 10% வந்துனா நான் கிட்டத்தட்ட 35%லேருந்து 50% இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்க 2020லேருந்து மார்க்கெட் வந்து பெரிய லெவல்ல ஃபால் ஆகவே இல்ல. ஆஃப்டர் இந்த ஒரு பட்ஜெட் வந்தது. அதில மட்டும் தான் ஃபால் ம். ஆச்சு. அந்த கொரோனாவுக்கு அடுத்தது இப்போ அடுத்தது பெரிய ஃபால்னா இதுதான். இந்த ஃபால் வந்து நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வார் வந்து 2 விஷயம். நீங்க எதிர்பார்க்குற மாரி ஏதோ ஒரு காரணங்களால இது வந்து வார் நிக்கலாம். அல்லது எக்ஸ்டெண்ட் ஆகி ஏதோ ஒரு ரூபத்தில போய் அப்பயும் அது நிக்கலாம். இது 2 மட்டும் தான் நடக்குது. அது ஓகே. அது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அப்ப அந்த எக்ஸ்டெண்ட் போனாலும் நமக்கு என்ன பாதிப்பு? இப்ப நம்ம ரீசென்ட்டா பார்த்துருக்கோம். இப்ப சமையல் எரிவாயு சிலிண்டர் பிரச்சனை இருக்கு. பெட்ரோல் பிரச்சனை. இதெல்லாம் தற்காலிகமா வந்து போறதா இருக்கும். ம். அந்த டைம்ல பேனிக் ஆகும். பட் எண்ட் ஆஃப் த டே நான் இதுவரைக்கும் ஒரு 3 ஃபால் பார்த்துருக்கேன் மார்க்கெட்ல. அந்த ஃபால்லாம் வந்து எல்லாம் பேனிக் ஆயிட்டு நம்ம எக்ஸிட் ஆவோம். பட் ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஏன் அந்த எக்ஸிட் ஆனோம்னு ஃபீல் பண்ணுவோம். அப்படி பண்ணாம நம்மகிட்ட ஓரளவுக்கு சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்கு அப்படின்னா, இந்த தருணத்த வந்து நம்ம வந்து ஒரு 2, 3 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்து நம்ம வாழ்க்கைய போயிருக்கோம். மறுபடியும் மேல தான் போய் ஆவணும். அப்படி வந்து நிஃப்டியோட பிரைஸ் கிழந்து பார்த்தா இன்றைய அளவுக்கு வந்து ஏற்றமா தான் இருந்திருக்கு. இறக்கங்கள் ஒரு சின்ன இறக்கங்கள் வந்தாலும் மறுபடியும் ஏற்றங்கள் பெருசா இருக்கும். அதனால இது ஒரு நல்ல சான்ஸா பயன்படுத்தி, நல்ல பங்குகள தேர்ந்தெடுத்து அவங்க முதலீடு பண்ணாங்க அப்படின்னா, அடுத்த ஒரு ஒரு நல்ல ஷார்ட் டெர்ம் பீரியட்ல வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஒரு ட்ரேடிங் சஜெஸ்ட் பண்ணுவீங்களா? இல்ல ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்டா ஹோல்ட் பண்ணுவீங்க? அப்படி சஜெஸ்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி நாங்க வந்து பேலன்ஸ்டு தான். ட்ரேடும் பண்ணணும், இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணணும். இது 2மே பேலன்ஸ் தான். இத மட்டும் தான் வேணும்னு சொல்ல முடியாது. 2மே வந்து மார்க்கெட்ல இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் எனக்கு ரிஸ்கே வேணான்னு சொன்னா நான் லாங் டெர்ம்க்கு மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வியாபாரத்திலும் ரிஸ்க் இல்லாம இல்லைங்க. நீங்க எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தாலும் ரிஸ்க் இருக்கு. ஸ்டாக் எடுத்தாலும் ரிஸ்க் இருக்கு. ட்ரேட் எடுத்தாலும் ம். ரிஸ்க் இருக்கு. இல்ல நீங்க பார்க்குற வந்து ஏதோ ஒரு வியாபாரம்னாலும் ரிஸ்க் இருக்கு. ரிஸ்க்குங்கிறது இருக்கு. அது எவ்வளோ சைஸ்ல இருக்குங்கிறத தான் பார்க்கணும். அப்ப நீங்க என்னன்னா, நான் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணிட்டா அது கம்மியான ரிஸ்க். ஸ்டாக்ல போட்டா அதோட கொஞ்சம் அதிகமான ரிஸ்க். ம். ட்ரேட்ல போட்டா அதோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ரிஸ்க். இப்ப ஃப்ளைட்ல போற ஸ்பீட் இருக்கு. ஃப்ளைட்லேருந்து கீழ விழுந்தா நம்ம வந்து பொழைக்கவே மாட்டோம். அதுதான் ட்ரேடு. இப்போ வந்து ட்ரெயின்ல போறோம். அடிபட்டா கூட பொழைச்சுக்கலாங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம நடந்து போறோம். அதில வந்து அடியே படாது. ம். நடந்து போய் அடிபட்டு சாவறவங்களும் இருக்காங்க தான். அப்ப இதுதான். இது ஒவ்வொன்னுக்கும் ரிஸ்க் இருக்கு லைஃப்ல. அந்த மாரி தான் ட்ரேடோட பேட்டர்ன் இப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இப்போ வந்து புதுசா ஒரு பிகினர், இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்குற ஒரு பிகினர் வந்து ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னா, அவர் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இதுக்கு முன்னாடி வந்து நான் பார்த்த காலங்கள்ல வந்து ஒண்ணுமே தெரியாம ட்ரேட் பண்ணி 3 ஆண்டுகள் கழிச்சு தான் இன்ட்ராடேல வந்து சில ஃபீச்சர்ஸ தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வர்றவங்க எல்லாமே இன்னைக்கு யூடியூப் வந்து இன்ஸ்டாகிராமும் ரொம்பவும் பரிச்சயமா இருக்கு மார்க்கெட்ல. அதனால மக்கள் வந்து எல்லாமே ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஒரு 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் முன்னாடி இருந்த இன்னைக்கு இந்த உலகம் இல்ல. அதனால இன்னைக்கு அதனுடைய போக்கும் சரி, அதனுடைய நாலேஜும் சரி அதிகமாயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிய வந்து போய் சொல்லிக் குடுக்கணும், அதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுக்கணும்னா, அது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும். ம். புரிய வைக்கிறதுக்கு. இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல வச்சு இன்னைக்கு எல்லாம் ஈஸியா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதனால நாலேட்ஜ் வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல எந்த எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னா, ஒரு குக்கிராமங்கள்லயும் போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அந்த டூல் வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு நல்ல பாசிபிலிட்டீஸ உருவாக்குது. ஸோ அதில வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு, மறுபடியும் பிராக்டிகலா பேப்பர் ட்ரேட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ம். அந்த மாரி விஷயங்கள அவங்க பயன்படுத்திக்கிட்டு, அப்புறம் அந்த ட்ரேட்ல வந்து அவங்க இன்வால்வ் ஆகுனாங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கணிசமான இன்னமும் வந்து சில பேர் நான் பார்த்துட்டுருக்கேன். ஒரு 25 வருஷமா காலையில கிளம்பி சாப்பாடு எடுத்துட்டு வந்து ட்ரேட் பண்ணி அந்த குடும்பத்த ஓட்டுறவங்கலாம் அன்னைக்கு இருந்து தான் இருக்காங்க. ஓகே. நான் 25 வருஷமா பார்த்துட்டுருக்கேன். அவங்க பொண்ண கட்டி குடுத்துருப்பாங்க, கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க கடந்த காலங்கள்ல அந்த ட்ரேட் மட்டுமே. இன்னும் நீங்க நார்த் இந்தியாலாம் போயிட்டீங்கன்னா வந்து அவங்க ஃபேமிலி முழுக்க முழுக்க வந்து பொண்ணு குடுத்தாக்கே இப்ப நம்ம ஊர்ல ஒரு 100 பவுன், 50 பவுன் நம்ம வந்து நகை குடுக்குறோம். அங்கெல்லாம் வந்து சீதனம் என்ன செய்வாங்கன்னா, டிசிஎஸ் ஷேர் இவ்வளோ, இன்ஃபோசிஸ் ஷேர் இவ்வளோ, டாடா மோட்டார்ஸ் ஷேர் இவ்வளோன்னு குடுப்பாங்க. ஓகே. அதுதான் சீதனம். அப்ப நம்ம இன்னும் அந்த காலகட்டத்துக்கு போல. 80% ஆஃப் பீப்பிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் யாருன்னு பார்த்தோன்னா, குஜராத் பீப்பிளும், அங்க இருக்கிற நியர்பை ஏரியா மும்பை பீப்பிள் தான்.
ரிமைனிங் 20% பீப்புள் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து இங்க தங்கியிருப்பாங்க பாருங்க. தமிழ்நாடு, கேரளா, ம். ஆந்திரா, கர்நாடகா அவங்க தான். அப்போ 100% கேட்டா அவங்க தான். ஓகே. ஆனா இங்க தானே சார் யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. ஆமா. இப்ப அவங்க வந்து ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிற கெப்பாசிட்டி நம்மலாம் வச்சுக்கிறது கிடையாது. நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், ஆபரண தங்கத்த வாங்கி குவிக்கிறோம். மறுபடியும் வந்து அதுவும் கொண்டு போய் லோனா வந்து பேங்க்ல வச்சுடுறோம். அப்புறம் அத இது மாரி வாழ்க்கையில வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒண்ணோட ஒண்ணு கனெக்ஷனாவே இருக்கு. ஒரு ஸ்டாக்க வந்து ஸ்பெசிஃபிக்கா இப்ப அது மாறியிருக்கு உலகம். அதான் சொல்ல வரேன். இத மாரி நம்ம வந்து இப்ப ரீசென்ட்டா மாறி வரோம். அதுவும் தமிழகம் வந்து நெறைய நெறைய பார்ட்டிசிபேஷன் இருக்கு இன்னைக்கு ம். இன்வெஸ்ட்மென்ட்க்கு. ஸோ இது வந்து நான் ஒரு நல்ல சேஞ்சஸா பார்க்குறேன்.